Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. புலூகுல் மராம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலுக்கு விளக்கம் அளித்து வருகிறோம். இன்றைய ஹதீஸ் 43வது ஹதீஸ் இலக்கம். உதுவுடைய சிறப்புகள், உதுவுடைய பாடத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். உதுவுடைய சிறப்புகளை பற்றி 43வது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன உம்மத்தி யுதஅவுன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உது. என்னுடைய சமுதாயம் மறுமையில் அழைக்கப்படுவார்கள், அவருடைய கை கால் முகங்கள் ஒளிமயமான நிலையில் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். எதன் காரணமாக? உது செய்த அந்த சுவடுகளினால், உது செய்கிற அந்த சுவடுகளினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? முகம் கை கால்கள் ஒளிமயமானவர்களாக அழைக்கப்படுவார்கள். பமனிஸ்ததா மின்கும் மன் யுத்தீல குர்ரத்தஹு ஃபல்யஃஅல். எனவே உங்களில் விரும்பியவர், தன்னுடைய ஒளியை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்பியவர் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் என்ற செய்தி புகாரி முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ்லே நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உதுவின் சிறப்புகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள்களில் ஒன்று உது. ஏனென்றால் மற்ற சமுதாயத்தினரும் என்ன செய்கின்றார்கள்? அவருடைய கடவுள்களை வணங்குகிறார்கள், அவருடைய கடவுள்களை கும்பிடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? உது செய்ய மாட்டார்கள். என்னென்ன கை கால்களை கழுவிக் கொள்வார்கள், ஆனால் உது செய்ய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்ன? தொழுகைக்கு முன்னால் நாங்கள் உது செய்வது கட்டாயம். இந்த உதுவுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டால் நாங்கள் அதனை நன்மைகளை, இங்கு இவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? உது செய்வோம். இந்த ஹதீஸ்லே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்றால், மறுமையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாய வரை எல்லா சமுதாயத்தினரும், எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தினரும் என்ன செய்வார்கள்? மறுமையிலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை தனியாக பிரித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? நாங்கள் உது செய்யும் பொழுது கை கால் முகங்களை நாங்கள் கழுவுவோமா இல்லையா? கழுவும் பொழுது என்ன நடக்கின்றால், மறுமையில் இந்த முகங்கள் அதே போன்ற கை கால்கள் என்ன செய்யும்? ஒளிமயமானவர்களாக என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலாக பிரத்யேகமாக இந்த சிறப்பை வழங்குகின்றான். அவருடைய முகங்களும் கைகளும் என்ன கால்களும் அப்படியே ஒளிமயமாக இருக்கும். காரணம் என்ன? சும்மா கிடையாது. ஆசாரில் உது, உதுவுடைய அந்த சுவடுகளினால், உது செய்த அந்த சுவடுகளினால், உது செய்வதன் காரணமாக தான் இந்த சிறப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நாங்கள் உதுவுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் தெரிந்து கொண்டால், இந்த ஹதீஸை படித்தால், இந்த ஹதீஸ் புலூகுல் மராமிலே பதிவு செய்யப்படவில்லை, இந்த ஹதீஸை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் உதுவுடைய சிறப்புகளில். ஏனென்றால் இந்த ஹதீஸை நாங்கள் அழகிய முறையிலே படித்தால் என்ன செய்வோம் என்றால், நாங்கள் உது செய்யும் பொழுது நாங்கள் இஹ்லாசுடனும் இறையச்சத்துடனும் கண்டிப்பாக நாங்கள் உது செய்யும். இந்த ஹதீஸை நல்ல முறையில் கவனியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதா தவல்லா அல் அப்துல் முஸ்லிம் அவில் முஃமின், ஒரு முஸ்லிம் அல்லது முஃமின் உது செய்யும் பொழுது ஃபகஸல வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை என்ன செய்கின்றார்? அவர் கழுகுகின்றார். ஹரஜ மின் வஜ்ஹி குல்லு ஹதீஅத்தின் நபர இலைஹா, அவர் முகத்தை கழுகும் பொழுது அவர் அந்த கண்களினால் பார்வையிட்டார்களே பாவங்கள், அந்த பாவங்கள், அந்த தவறுகள் அனைத்தும் உது செய்யும் பொழுது அந்த தண்ணீருடன் கலந்து, அல்லது பிஐனி மஅல்மா, அல்லது தண்ணீருடைய அந்த கடைசி துளியுடன் சேர்ந்து அந்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகின்றன. பைதா கசல எதைஹி, அவர் கையை கழுவும் பொழுது, இரண்டு கைகளை கழுவும் பொழுது, ஹரஜ மின் எதைஹி குல்லு ஹத்தியத்தின், அவர் செய்த அனைத்து சிறு பாவங்கள், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் என்று வரும் பொழுது நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், சிறிய பாவங்கள், அனைத்து சிறிய பாவங்களும் அவரை விட்டும் என்ன செய்கின்றன? நீங்குகின்றன. கான பத்தஷத்ஹா, அவர் பிடித்த கைகளினால் அவர் செய்த பிடித்த பாவங்கள் இருக்கின்றன, அந்த அனைத்து பாவங்களும் மஅல் மாய், தண்ணீருடன், அவர் கையை கழுவும் பொழுது தண்ணீருடன் சேர்ந்து அவருடைய அனைத்து கைகளால் செய்த அனைத்து தவறுகளும் என்ன செய்கின்றன? நீங்கி விடுகின்றன. ஓ மா ஆஹிரி கத்திரத்திலுமா, அல்ல தண்ணீரின் கடைசி துளியுடன். பைதா கசல ரிஜ்லைஹி, அவர் ரெண்டு காலையும் கழுகிறார் தண்ணீரை கொண்டு. குல்லு ஹத்தியத்தின் ஹரஜத் குல்லு ஹத்தியத்தின் மஷத்ஹா ரிஜ்லாஹு மஅல் மா, அவர் பாவம் செய்வதற்காக தன்னுடைய காலினால் நடந்து போயிருப்பாரா இல்லையா? அந்த நடந்து போன அந்த பாவங்கள் அனைத்தும் என்ன செய்ய? தண்ணீருடன் அது சேர்ந்து அப்படியே வெளியேறி விடுகின்றன. பாவங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றன. ஓ மா ஆஹிரி கத்தரில் மா, அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் சேர்ந்து
அவருடைய அனைத்து காலினால் செய்த பாவங்களும் என்ன செய்கின்றன, அழிக்கப்படுகின்றன, வெளியேறுகின்றன. ஹத்தா யஹ்ருஜன் நகையன் மின துனூப், எந்த அளவு கண்டால் அவர் எந்த ஒரு பாவமும் செய்யாதவராக மிக தூய்மையானவரா அவர் மாறுகின்றார். அப்ப இவ்வளவு சிறப்பு சகோதரிகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிக சிறந்த சிறப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உது செய்யாதவர்களுக்கு, தொழாதவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சிறிய சிறிய பாவங்களை செய்வோம், அதே போன்று பெரிய பாவங்களையும் செய்வோம். பெரிய பாவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். ஆனால் சிறிய பாவங்கள் என்ன செய்கின்றன, நாங்கள் உது செய்யும் பொழுது, அதனுடைய முகத்தை கழுவும் பொழுதே நாங்கள் கண்கள்னால் ஒரு நாளைக்கு எவ்வளவோ பாவமான காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். இப்ப கண்களிலிருந்து பார்த்த அந்த பாவங்கள் அனைத்தும் என்ன செய்கின்றன, கழுவும் பொழுதே அந்த தண்ணீருடன் சேர்ந்து அப்படியே கரைந்து போகின்றன, அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் அப்படியே அந்த பாவங்கள் கரைந்து போகின்றன. சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் கிடையாது. இப்ப நாம் அல்லாஹு தாலா நம்மளுக்கு செய்த இந்த அருளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று முன்னாடி சொன்ன ஹதீஸ் என்ன, மிக முக்கியமான சிறப்பான ஹதீஸ், மறுமையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன, எங்களுடைய முகங்கள் அதே போன்று கைகள் கால்கள் ஒளிமயமாக ஒளிர்ந்ததாக வெளிச்சம் உள்ளதாக அல்லாஹு தாலா ஆக்கிவிடுவான். அதன் மூலம் ரசூலுடைய உம்மத் என்று இவர்கள் தான் என்று புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உது செய்யும் பொழுது இது ஏதோ கடமைக்காக வேண்டி செய்வது கிடையாது. அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கினான் தான் என்றாலும் இந்த நன்மைகளையும் புரிந்து நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அந்த உதுவை அழகான முறையிலே செய்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.